Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி வெண்டைக்காய் கிரேவி. இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். சப்பாத்தி சாதத்துக்குலாம் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். வெண்டைக்காவை இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ நான் இங்க panல 1 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த வெண்டைக்காவை ஒரு 2 நிமிஷம் இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச உடனே சீரகம் 1 ஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்க வெங்காயம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிடலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துடலாம். இப்போ பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ இது எல்லாம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். மசாலா வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 4 ஸ்பூன் தயிர் ஊற்றிடுவோம். இப்போ தயிரையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிடுங்க. நல்லா மேலே எண்ணெய் படர ஆரம்பிச்சிரும் பாருங்கள். நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம லேசாக வதக்கி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை இதில் போட்டுடலாம். நார்த் சைடில் இதை ரொம்ப சாப்பிடுவாங்க விரும்பி. பிண்டி மசாலா சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை லேசாக வதக்கிட்டு அடுத்த சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.